தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுக்கு நடிகர் ரஜினிகாந்த் அவருடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டு வந்த சூழல்ல மாலை 6 மணி நிலவரப்படி தமிழக வெற்றிக் கழகம் 86 இடங்கள்ல வெற்றி, 21 இடங்கள்ல முன்னிலை அப்படின்னு மொத்தமாக 107 இடங்கள்ல முன்னிலையில இருக்காங்க. திமுக 48 இடங்கள் வென்று 25 இடங்கள்ல முன்னிலை அப்படின்னு சொல்லி மொத்தமாக 73 இடங்கள்ல முன்னிலை வகித்துட்டும் இருந்தாங்க. 234 தொகுதிகள் கொண்ட தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க 118 இடங்கள் தேவை அப்படின்ற போதிலுமே தனிப்பெரும்பான்மை பெறாவிட்டாலும் 107 இடங்கள்ல முன்னிலை பெற்று தனிப்பெரும் கட்சியாக தற்போது உயர்ந்தோங்கி நிற்கிறாங்க. இந்த நிலையில வாக்கு எண்ணிக்கையில் முன்னிலையில இருக்கும் விஜய் அவர்களுக்கு திரையுலகினர், அரசியல் தலைவர்கள் உள்ளிட்ட பலருமே வாழ்த்துக்களை தெரிவிச்சாங்க. இந்த நிலையில நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் தன்னுடைய எக்ஸ் தள பக்கத்துல வெளியிட்டுள்ள பதிவுல நடந்து முடிந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்களுக்கும் அவருடைய கட்சியினருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு சில ஆண்டுகளாகவே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் திமுகவிற்காக வேலை பண்றார் அப்படின்ற ஒரு பேச்சு இருந்துட்டு இருந்தது. ஆனால் தற்போது தளபதி விஜய் அவர்களை மனதார பாராட்டியிருக்காரு. பாராட்டியது மட்டுமல்லாமல் ஸ்டாலின் அவர்களை தொடர்பு கொண்டு அவருக்கு வருத்தமுமே தெரிவிச்சிருக்காரா. இந்த தகவல் தற்போது வெளியாகி சோசியல் மீடியாக்கள்ல வைரலா போயிட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.